வணக்கம் நேர்களே, களம் 16 நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மனோஜ். பொதுவாக 18 வயசு நிரம்பியவங்க ஓட்டளிக்கலாம். ஸோ இந்த 18 வயசு நிரம்பியவங்க இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை எந்த அடிப்படையில் தங்களுடைய அரசியல் பிரமுகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அளிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரணிகள் இந்த 2016 ஆட்சி அமைப்பதற்கு இளைஞர்கள்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படிங்கிறது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்மளுடைய களம் 16 நிகழ்ச்சியில் விரிவாக அலச போகிறோம். இந்த 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மளோட விவாதிக்கிறதுக்காக இளம் தமிழகம் அமைப்பை சேர்ந்த திரு வினோத் கலிகி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அது மட்டும் இல்லாமல் பிளிங்க் ஃபவுண்டேஷனை சேர்ந்த லிண்டா அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்களுக்கும் அரசியலுக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஸ்டன்ஸாக போயிடுச்சு நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு அரசியலினுடைய நாட்டம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்கப்படுது. இது எதனால்? அது பொதுவாக நம்முடைய சமூகத்தில் முன்னாடி ஒரு திராவிட இயக்கம் சார்ந்தோ அல்லது இடதுசாரி இயக்கம் சார்ந்தோ ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளில் இந்த மாதிரி இருந்த ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை இருந்தது. இப்போ கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக அந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் வெறுமனே ஏதாவது ஒரு கல்லூரியில் ஒரு நல்ல படிப்பை முடிக்கிறது, ஒரு நல்ல வேலைக்கு போகிறது, வேலைக்கு சேர்ந்த பின் தனது குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை, அடுத்த தலைமுறை இப்படியே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன் குடும்பம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியில் அதிகமான அக்கறை செலுத்துறதுனால இந்த அரசியல் விவகாரங்களில் தலையிடுறது கொஞ்ச காலமாக குறைஞ்சிட்டு இருக்குது, உண்மைதான். ஆனால் இப்போ அதனுடைய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு தளங்களில் முகநூல், வாட்ஸ்அப்லாம் கூட அரசியல் விவாதம் நடத்தக்கூடிய பகுதியாக கூட மாற்ற இளைஞர்கள் நம்ம பார்க்க முடியுது. ஒருமனே அப்படி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதும் இல்லை. அதுலேருந்து சிறு மாற்றத்தையும் நம்ம இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நம்ம பார்க்கணும். சரி, பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிறது. பிளிங்க் ஃபவுண்டேஷன் சார்பில் வந்திருக்கக்கூடிய லிண்டா, நீங்கள் லாயலா கல்லூரி பேராசிரியர்களோட மாணவர்களும் இணைந்து நடத்தின இந்த மாபெரும் கருத்து கணிப்பு 2016 நீங்கள் களத்தில் பணியாற்றிருக்கீங்க. நீங்கள் களத்தில் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த கலந்துரையாடல் முறையில் கருத்து கணிப்பை நிகழ்த்தியிருக்கீங்க. அப்போ நீங்கள் இளைஞர்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஆர்வம், அந்த அரசியல் அறிவு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருந்தது? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க இன்னும் புரியாமல் போயிருக்காங்க. அதாவது இப்போ ஏஐடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, இல்லை விஜயகாந்தோட ஆட்சி வந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இந்திய அரசியா இல்லை தமிழ்நாட்டு அரசியலா என்ற வித்தியாசத்தை அவங்களால தெரிஞ்சுக்கூடவில்லை. அதே மாதிரி இளைஞர் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியலில் வந்தால் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எங்களோட அரசியல், நாங்கள் பார்க்குற அரசியல் வேறு, நாங்கள் அத்தாரிட்டேரியனாக ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிற ஒரு அரசியல் பார்க்குறதா ஆசைப்படுறோம். எங்களுக்கு பொருட்கள் கொடுத்து நீங்கள் எங்களோட ஆசைகளை மாற்றாதீங்க. நாங்கள் இப்போ பார்க்குறதுக்கு விஜயகாந்த் ஒரு ஆக்டர் தான், ஆனால் ஆக்டராக பார்க்கல. அவங்களோட அரசியல் அந்த ஏக்கத்தை தான் அவங்க எப்படி எடுத்து வராங்க, அரசியலில் எந்த அளவுக்கு கவர்னன்ஸ் நல்லா பண்ணுறாங்க, அதுதான் அவங்க பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போது நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே கிடைக்கிது, ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு அவ்வளோ இதாக இல்லை. மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் இளைஞர்களுக்கும் தனியான ஒரு ஆட்சி கொடுத்தால் அவங்களால மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றது இது தெரிய வந்தது. வினோத் சார், இப்போ பார்த்துட்டீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி இந்த சென்னை வெள்ளத்திலிருந்து இளைஞர்கள் மீதான அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாக மாறி போயிருச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இளைஞர்கள் அரசியலை அரசியல் ஒரு சாக்கடை, அது பல திரைப்படங்களில் ஒரு வசனமாக பார்த்து அது இளைஞர்களுடைய மனசில் ரொம்பவே ஊறி போயிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையை எந்த ஒரு சூழல் மாற்றும் இளைஞர்கள் மத்தியில்? அதான் குறிப்பாக தான் அப்படிங்கிற உணர்வுலேருந்து ஒரு சமூக அக்கறை, ஒரு பொது சேவையில் ஈடுபடுறது, அப்படிங்கிற மக்கள் துயரப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அந்த இதை மாற்றணும், நிலைமை மாற்றணும்
இதுக்கான பின்னணி காரணம் என்ன, யார் இதில் இருக்கா? அப்போ ஒரு அரசும் ஒரு அரசியல் கட்சிகளும் இதை மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க, இந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த ஃபீல்டில் வந்து வேலை செய்கிறப்ப தான் அவங்க உணர முடியுது. தன்னளவில் அவங்க செயல்படுறப்ப அவங்களால உணர முடியாது. பொது சேவை அந்த மாதிரி சமூக அக்கறைன்னு வர்றப்ப அதை உணர்றாங்க, கண்டிப்பாக உணர்றாங்க. அதுக்கான பின்னணி காரணங்களை தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான விடையை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்கு தேவை, இந்த அரசியல் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்தா இந்த சமூக அமைப்பு இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது எப்போவுமே அந்த தொட்டு உணர்றப்ப தான் அவங்களால உணர முடியும். இவ்வளோ நாளும் அவங்க வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லாமல் இருந்தது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவங்க கண்டிப்பாக அதை உணர்றாங்க, அரசியலில் மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 2016 தேர்தல் வந்து 5 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிதாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள், முதல் முறையாக நாங்கள் இப்போ தான் வந்து வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் இப்போ தான் வந்து காலேஜ் ஸ்கூல் முடித்த உடனே வராங்க. அவங்களுடைய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்து யாரை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து பக்குவம் அடையாத அந்த மனநிலை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை அவங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு தங்களுடைய தலைவர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க? அதான் குறிப்பாக வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே போன அரசியலுங்கிறது சாக்கடை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து அந்த அந்த சூழல் வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்து திணிக்கப்பட்டிருக்கு சினிமாக்களின் வாயிலாக. ஆமாம். இப்போ வந்து அதனால என்ன ஆகுதுன்னா, இருக்கிற அரசியல் கட்சிகள் மேல் எல்லார் மேலேயும் ஒரு சலிப்பு இருக்கு. அவங்க பண்ணுறது இவ்வளோ நாள் அவங்க பார்க்குற ஒரு 10-20 ஆண்டுகளாக நடக்கிற அரசியல் வந்து ஒரு சரியில்லை, இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு மோசமான நிலைமை தான் அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்றாங்க. அதனால அவங்க ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முன்னாடியே அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும், ஒரு முற்றிலும் ஒரு மாற்றாக இருந்தால் நல்லா இருக்கும். இருக்கிற இப்போது தமிழ்நாடு அரசியலை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவோ இல்லை ஒரு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி காங்கிரஸ் இல்லாத ஒரு புதிய ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் வந்து ஒரு கட்சி வந்து ஒரு புதிய கொள்கைகளோடு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலே சில பேர் வந்து அந்த பகுதி அளவில் சிந்திக்கிறாங்க, நம்ம தொகுதியில் நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குறிப்பாக அப்படி எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. தமிழ்நாடு அளவில் ஒரு கட்சி அவங்க தான் ஆட்சியை அமைக்க போகிறாங்க. அதனால் இளைஞர்கள் வந்து அதையும் சேர்ந்து யோசிக்கணும், யார் வந்து உண்மையான மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க, அந்த அவங்க வச்சிருக்கிற கொள்கை என்ன மாற்று கொள்கையை வைக்கிறாங்க, அதுக்கு நம்ம வந்து இந்த நம்முடைய வாக்கு மூலமாக நம்ம அதில் வந்து நம்ம பங்களிப்பை எப்படி செலுத்தலாங்கிறத இளைஞர்கள் யோசிக்கணும்னு. கண்டிப்பாக லிண்டா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபீல்டில் போகிறப்ப இளைஞர்கள்கிட்ட அந்த கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகள் இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவுகளை எப்படி அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் அந்த 18 வயசு முடிஞ்சவங்க எந்த இவங்களுக்கும் ஓட்டு போடுவாங்கன்ற கேள்வியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்பா அம்மா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்போம், இவ்வளோ வருஷமாக நீங்கள் யாருக்கு ஓட் போட்டீங்க, ரெண்டாவது இவ்வளோ வருஷமாக யார் நமக்கு செஞ்சுட்டு வந்தாங்க, மூணாவது அவங்க கேட்க வருது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்பாங்க, இத்தனை வருஷமாக யார் வந்து நல்லா நமக்குன்னு நல்லா பண்ணியிருக்காங்க, இத்தனை வருஷமாக யார் சண்டை போட்டுட்டு பார்த்துருக்காங்கன்னு. அப்போ கேட்கும்போது அந்த மெஜாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த 18 வயசு தாண்டவங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த நாங்கள் எடுக்க போனப்போ, அந்த சர்வே எடுக்க போனப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். இப்போது நாங்கள் வந்து தண்ணின்னு கேட்குற டைமில் ஸ்டிக்கர் ஒட்டியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, எங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் முக்கியம் இல்லை, சாப்பாடு முக்கியம் இல்லை, தண்ணி தான் கேட்டோம். எலெக்ஷன் டைமில் கீழே இறங்கி வந்து எங்ககிட்ட எலெக்ஷன் போடுங்க, எங்களுக்காக ஓட்டு போடுங்க, நாங்கள் காப்பாற்றுவோன்னு சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த முக்கியமான கட்டம், அதாவது எங்களுக்கு ஆபத்துன்ற டைமில் இவங்க யாரும் வரல, எங்களுக்கு நாங்களாக தான் உதவியாக இருந்துக்கிட்டோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மீடியாலாம் வந்து எங்களோட கஷ்டத்தை காட்டினதுக்கப்புறம் தான் தலைவர்களாக நாங்கள் தேர்ந்தெடுத்தவங்க இறங்கி வந்தாங்க. இது நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, மீடியா வரதுக்கு முன்னாடி தலைவர்கள் வருவாங்க, நம்ம ஓட்டு போட்ட எங்க அரசியல் என்னோட தலைவன் வருவா, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அதை மாற்ற மாதிரி தான் இந்த
ஃப்ளட் எங்களை காட்டி கொடுத்துச்சு. இதுதான் நாங்க கருத்து கணிப்பு போட போறோம். ஓ, ஸோ அப்போ வந்து நீங்க களத்துல வச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும் பொழுது இளைஞர்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால ஒரு 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 அரசியல் சக்தியாக உருவெடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். எங்க கிட்ட ஒரு அரசியல் கொடுத்தீங்கன்னா, நான் எங்களை நம்பி யூத்தை நம்பியோ இல்ல எங்களை மாதிரி ஒருத்தவங்க முன்னாடி எடுத்து வச்சாலோ எங்க கிட்ட நம்பி கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களோட இது. சரி, இது தொடர்பா நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய அடுத்த பகுதிகளில் இந்த இளைஞர்களுக்கும் அரசியலினுடைய பங்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னதாக திரு வினோத், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இலவசங்கள், ஏன்னா பள்ளியிலிருந்தே வந்து குழந்தைகளுக்கு அந்த விலையில்லாத பாடப்புத்தகங்களாகட்டும், லேப்டாப், மிதிவண்டி, இந்த மாதிரியான பல இலவசங்கள் வந்து மாணவர்களுக்கு கிடைக்குது. ஸோ 18 வயது நிரம்பும் பொழுது அவர்கள் அப்போ தான் கல்லூரியை விட்டு, கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலமோ அல்லது கல்லூரியை விட்டு அடுத்ததாக வெளியில் வரக்கூடிய அந்த காலகட்டமோ, ஸோ இந்த மாதிரியான இலவசங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மையில அவங்க வந்து ஒரு இலவசங்கள் மீது ஒரு வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு இலவசமாக நீங்கள் கொடுக்க வேணாம். அது குறிப்பாக இப்போ தொலைக்காட்சி, வீட்டில் வந்து டிவி கொடுத்தாங்க, மிக்சி, கிரைண்டர் அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் அது வந்து சஸ்டெயின் ஆகலை. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அந்த ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த உண்மையில் அந்த கணினி போன்ற, சைக்கிள் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருந்தாலும், அவங்க குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்து இலவசங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கறது போல நல்ல ஒரு தரமான கல்வியோ அல்லது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்த், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மருத்துவ, இந்த மாதிரியான விஷயங்களில் ஏன் இது பண்ண மாட்டேங்குது? அவங்க பார்க்குறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு மருத்துவ பிரச்சனைனாலும் சரி, இல்லை வீட்டில் வந்து ஒரு சின்ன சிக்கல்னாலும் ஒரு தனியாரை ஒரு மிகப்பெரிய ஒரு அதில் வந்து அவங்களுடைய பெரும்பகுதியான செலவினங்கள் போகிறத பார்க்குறாங்க. இப்போது பள்ளி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டணங்கள், பள்ளி கல்லூரி கட்டணங்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம். ஒரு 10 வருஷத்துக்கு இடையில ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணாத ஒரு நடுத்தர வர்க்கம் அல்லது வந்து ஒரு கீழ் தட்டு மக்கள் வரைக்கும் இந்த நிலைமை இருக்குது. இப்போ அதனால் அவங்க இலவசங்களை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான இதுக்கு வந்து பயன்படுத்துங்க, அரசனுடைய முக்கியமான சமூகத்தினுடைய சிக்கல்களுக்கு பயன்படுத்துங்க, இந்த மாதிரி பொருட்களை தந்து எங்களை ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு வந்திருக்கு. இலவசங்கள் மீது ஒரு வெறுப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக இளைஞர்களுடைய மனநிலை என்பது தற்போதைக்கு எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மனநிலை எப்படி 2016 சட்டமன்ற தேர்தல், 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவிற்கு ஒரு பின்னூட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.